அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெல்த்தியான ராகி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ராகி இடியாப்பம் செய்ய நான் வந்து 1 கப் கேழ்வரகு மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். சுடுதண்ணி ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை, நல்லா கை பொறுக்கிற அளவு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கூட நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கிளறி இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வரணும். நல்லா விரலில் வச்சு அமுக்குற மாதிரி இருக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெயை வச்சு நல்லா பிரட்டி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்ப அச்சில் நம்ம இடியாப்பத்தை இந்த மாதிரி எப்பயும் போல் புழிஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ராகி இடியாப்பம். இட்லி செட்டில் வச்சு தான் இன்றைக்கி நான் வேக வைக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கு சைடிஷ் தேங்காய் பால் நல்லாயிருக்கும், குருமா, தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.